செஞ்சிருக்கீங்களே, ம். ஏதாவது ஒரு அனுபவங்கள் அறியாமல அன்எக்ஸ்பெக்டடா நீங்க நடந்த விஷயத்த வந்து ஏதாச்சும் கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? ஏன்னா இதனாலேயே கொஞ்சம் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கொஞ்சம் ஆர்வத்தோட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அவன் இப்ப ரீசெண்டா மலேசியால நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கு. ம். அத சொல்றேன். அது பயங்கரமா இருக்கும். ம். என்னன்னா, ஒருத்தனோட பர்த்டேக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க அவன கான்சர்ட்டுக்கு. சரி. ஒரு தெரியுமா? 10 பசங்க சேர்ந்து தெரிஞ்சுதான் தெரிஞ்சு தான் வரான். அவன் வந்து ஒரு பயங்கர இன்ட்ரோவர்ட். அவன் பேர் கிஷோரா? அவன் பேரு தான் கேல தான் ஆரம்பிக்கும்ல. அவன் வந்து இப்ப வந்து இப்ப சிங்கப்பூர் பிரஸ் மீட்டுக்கு வந்தான்ல, ஃப்ரெண்ட்ஸோட மறுபடியும் கிளம்பி வந்துட்டான். அப்படியா? கான்சர்ட்டுக்கும் வரான். ஸோ அவன் வந்து பயங்கர இன்ட்ரோவர்ட். ஸோ அவன் வந்து அப்படியே இப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கான். நானும் ஸ்டேஜ்லேருந்து பாடிட்டு இருக்கேன். ஃபேன் பீட்டில் நின்றுட்டு ஃபேன் பீட்டே வெடிச்சிட்டு இருக்கு. ஒருத்தன் மட்டும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கான். நானும் அவனை வந்து கொஞ்ச நேரம் ஏன் இவன் வந்து நம்மளை இப்படி குறுன்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டேன். என்ன வேணும் உனக்குன்னா ஏன் வைப் பண்ண மாட்டேங்கிறேன்? அவன் அப்படியே நிற்கிறான். அவன் பார்த்தா பயங்கர வெக்கம் அவனுக்குங்கிறான். இல்லை நான் பண்ண மாட்டேன், பேச மாட்டேங்கிறான். ஐயோ நான் இது பண்ண மாட்டேங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கமான் அவனை ஏற்றி விடுறாங்க. அவன் வந்து நவரவே மாட்டேன்றான். அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீ வா ஃபர்ஸ்ட் அவனை தூக்கிட்டு வாங்க முன்னாடின்னு சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் செஷன் பண்ணோம். ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து மொத்த ஆடியன்ஸும் பண்றதுக்கு அவனை பெனாங்கில் நடந்துச்சு. ஸோ மொத்த ஆடியன்ஸும் சேர்ந்து அன்னைக்கு வந்து அவனை இன்ட்ரோவர்ட்டாக இருந்த அவனை எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாற்றி இப்போ ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தேன் இல்லையா, ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தால் என்னோட ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் டிஷர்ட்டை போட்டுட்டு வேற மாதிரி கண்ணாடிலாம் போட்டு நான் அதுக்கு அவனுக்கு ஒரு கண்ணாடி கொடுத்தேன். நான் போட்டிருந்த கண்ணாடி இது நான் கொடுக்க மாட்டேன், பட் இருந்தா நீ உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னிலேருந்து தொடங்குதுடா, நீ இன்னிலேருந்து ஹீரோடா அப்படின்னு கண்ணாடி மாட்டி விட்டேன். அதை போட்டு வந்துட்டான் சிங்கப்பூருக்கு. ஹோட்டல் கீழே நின்றுட்டு இருக்கான். நான் அப்படிங்கிறான், டே என்னடா உண்மையிலே எக்ஸ்ட்ராவர்ட்டா மாறிட்டியாடா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அவன் எனக்கு தெரிஞ்சு இப்போ வருவான்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் வந்து அவனை மேலே ஏற்றிடலான்னு இருக்கேன். ஃபுல் டான்ஸ் அவன் கூட. நீங்க உண்மையிலேயே ஒரு மனோவிய சிகிச்சை தான் செஞ்சிருக்கீங்க. சைக்கோதெரபி பண்ணிருக்கீங்க. இது இப்போ நடந்தது பெனாங்கில். இப்போ ரீசெண்டாக கடைசி லெக் ஆஃப் த கான்சர்ட்ல பெனாங்கில் நடந்தனால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எல்லா கான்சர்ட்லையும் இந்த மாதிரி எதுவும் நடக்கும். இதை சொன்ன பிறகு எல்லாருமே இப்போ இன்ட்ரோவர்ட்டா நடிக்க வருவாங்க. இல்ல என்ன இருந்தாலுமே நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா வைப் பண்ண தான் வரணும் அந்த நிகழ்ச்சியில. அது ஒரு